லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்தில் முதல்வர் தலையிடுறதே இல்லை. இது பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதால எல்லா வெறுப்பையும் முதல்வர் மேலே போட்டு இந்த ஆட்சியில் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்படி இல்லை, ரோட்டில் போயினுக்கிற பொண்ணு விசில் அடித்து கூப்பிட்டு காவல்துறையில் உதவாங்கின வரலாறுலாம் இந்த 5 வருஷத்தில் இருக்குது. நான் நடவடிக்கை எடுப்பேன்டா, எந்த கொம்பா இருக்கண்டா, அது டிஎம்கேலே இருக்கட்டா, நாங்கள் நடவடிக்கை எடுப்பேன்டா சொல்லியிருந்தா வீதிக்கு வராது ஆளே கிடையாது. நீங்கள் இந்த ஆட்சியில் வீதிக்கு போராடுறது யார் இருந்தால்? ஒவ்வொரு கட்டமும் போராட்டம் தான். திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுங்களா? ஆபாசமான பேச்சு. விஜய் வந்தோடனே ஜூலிலாம் ஒரு ஆளா? இல்லை, வீட்டுக்கு அறுவல் எடுத்துகிட்டு போய் வெட்டுன்னு சொல்கிறது தான் தலைவனுடைய குணமா? சரி, யார் வேணா பண்ணட்டுமே சார். நாம் தமிழர்ல ஏன் யாரும் பண்ணலை அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன் விஜயவே எதிர்த்துட்டு இருக்காங்க? அதுதான் உங்களுடைய கொள்கையா? சார் வணக்கம். சார் வணக்கம். திமுகவுடைய ஒரு மாபெரும் தோல்வி அப்படின்னு தான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 3 வருடம் ஆரம்பிச்சு தாவிக கட்சி ஆரம்பிச்சு அவங்க இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு மாபெரும் எழுச்சி அப்படிங்கும்போது முதல்வரே தோக்கடிச்சிருக்காங்க, அதுவும் முதல்வர் கூட இருந்த ஒரு நபரை வச்சு. அப்படிங்கும்போது ஏன் அந்த தோல்வி ஆச்சு கொளத்தூரில்? என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் முழுக்க முழுக்க நிர்வாகத்துக்குள்ளே தலையிடுறதே கிடையாது. எல்லாரும் நம்பி விடுறாங்க. இப்போ என்னென்னா, எல்லாரையும் எல்லா வேலையும் செய்யுங்க சொல்லி ஒரு முதல்வர் கட்டளையிட்டுறாரு. அந்த கட்டளை கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களால் தான் இந்த தோல்வி கடும் தோல்வி. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு பொறுப்பு, ஒரு சட்டம் ஒழுங்கு அவர் கையில் இருக்குது. அந்த சட்டம் ஒழுங்குக்குள்ளே தலையே இருந்திருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு இதுதான் பிரச்சனை. என்னென்னா, இப்போ ஒரு வட்டச் செயலாளரோ ஒரு பகுதி செயலரோ யாரோ ஒருத்தர் எதனா ஒரு பிரச்சனைனா, தமிழக காவல்துறையில் எல்லா காவல் நிலையத்திலும் கட்ட பஞ்சாயத்து ஃபஸ்ட்டு நடக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கள்ளச்சந்தையில், காவல்துறையில் தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்தில் முதல்வர் தலையிடுறதே இல்லை. அப்போது முதல்வர் செய்தாலும் செய்யலைனாலும் அவர் மேலே தான் பழி போவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை, இந்த போதையால் இளைஞர்கள் சீர்கேடானது ஸ்டாலின் மேலே மிகப்பெரிய வெறுப்பை உண்டாயிடுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த இலவச வீடு திட்டத்தின் கீழே முதல்வர் இதில் அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் எல்லாம் நல்லா சம்பாரிச்சிட்டானுங்க. என்னென்னா, ஒரு சில இடம் இப்போ நான் சொல்கிறேன்னே, சென்னை எலிஃபண்ட் கேட் ஹவுசிங் போர்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு மாத தவணையில் கட்டிங்கன்னாங்க. அப்போ நிதி ஒதுக்குற நிதி என்னாச்சு? இன்னும் அந்த பிரிட்ஜு கீழே இருக்கவங்களுக்கு அலாட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் வீடு இன்னும் கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி முதல்வருக்கு நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இது தாலி அறுத்த வீட்டுக்கு தலைக்கு போகிறதுன்ற மாதிரி ஒரு மக்களுக்கு முதல்வர் மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு. இப்போ உண்மையிலே பார்த்திங்கன்னா கொளத்தூர் தொகுதி அருமையாக பண்ணியிருக்காரு. நானே பார்த்தேன். இந்த ஹவுசிங் போர்டில் நல்லா கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த ஹவுசிங் போர்டில் யாருக்கு அந்த ஹவுசிங் போர்டு போச்சு, கரெக்டான ஆளுக்கு போச்சுன்னு பார்க்கல. அது முறைகேடு இருக்குது. அதில் நிறைய பேருக்கு வெளியாளுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காசு வாங்கி விற்றுருக்காங்க. நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி மாநகராட்சி சுகாதாரம் பார்த்திங்கன்னா அந்த குப்பை ஆள்றதுல நிறைய பிரச்சனை. இந்த மழை நீர் டைமில் வெடிகால்லாம் அந்த டைமில் நிறைய பிரச்சனை. இந்த மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. அதேமாரி டிஎம்கே பார்த்திங்கன்னா பணத்தை நம்பி மட்டும், பணமும் ஒரு பக்கம் இருக்கும், அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும். இந்த ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் போய் ஆதார் கார்டு வாங்கிட்டு இப்போ எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இந்த வாட்டி எல்லாமே அடிச்சிட்டானுங்க, கொடுக்கல. இப்போ எப்பயுமே பணத்தை நம்ம என்ன தான் பண்ணாங்க. இப்போ பாருங்கள், டிஎம்கே விஜய் ஒரு ஃபெமிலியராக இருந்தோம், இவ்வளோ கட்சி கூட்டணி ஓட்டு இருந்தோம், ஒரு 75 வந்திருக்காங்கன்றப்போ பெரிய விஷயம் இது. ஏன்னா ஒரு விஜய்ன்ற ஒரு இருந்தாலும் நீங்கள் காலையிலே பார்த்திங்கன்னா தபால் ஓட்டில் முன்னில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 10 சீட் வரைக்கும் டிஎம்கே முன்னில் தபால் ஓட்டில் முன்னில் இருந்தாங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஜய்வுடைய அலையில் காலியாச்சு. அதாவது ஒரு துறை சம்மந்தப்பட்டனா அந்த துறைக்குள்ளே இருக்கணும். இப்போ உண்மையிலே கொளத்தூர் தொகுதி எல்லாரும் விமர்சனம் வச்சு நல்லா பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ முதல்வர் ஒரு நிகழ்ச்சி கொளத்தூரில் நடக்கிறான்னா அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பாடு ஃப்ரீயாக கேட்குறது, சில ஹோட்டல்காரங்களாம் நடத்தவே விடுறதில்லை. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன், அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அந்த பில்டர்கிட்ட போய்ட்டு இது பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதால
எல்லா வெறுப்பையும் வந்து முதல்வர் மேலே போட்டுருக்கோம். இப்போ நேற்று நம்ம இந்த ஊர்வலம் கூட வந்திருந்தார் முதல்வர் அவர்கள். அந்த பயணத்தின் போது கூட சேகர் பாபு அவர்கள் வந்து கண்ணீர் விட்டார். கண்ணீர் பயங்கரமா என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அண்ணனுடைய ஃபீல்டு ஒர்க்குன்றது மிகவும் அரக்கத்தனமாக மோசமாக ஒர்க் பண்ணுவார். அவருடைய ஃபீல்டு ஒர்க்கெலாம் நான் உண்மையிலே சொல்கிறேன், பார்த்து பிரமிப்பாக இருக்கேன். இப்போ கலைஞர் 100ஆண்டு விழா கூட நடத்தினா இருப்பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட பல இடங்களில் எப்படா ஒரு மனுஷன் ராவும் பகலுமாக கஷ்டப்பட்டு சேகர் பாபு அவர் அண்ணன் போல் ஒரு மாவட்ட செயலாளர் ஃபீல்டு ஒர்க் இருக்கிறப்போ அந்த தொகுதியில் குளத்தூர் தொகுதியில் தொகுறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது அவரால் முடியாமல் அழுகுறாருன்றது என்னென்னா, இப்போ மக்கள் வந்து சுற்றி பார்க்குறாங்க. முதல்ல வந்து ஃபோன் இல்லை, சின்ன சின்ன பசங்க வந்து இன்றைக்கி ஃபோன் வச்சுன்னு இருக்கு. இன்றைக்கி எல்லாமே உண்மை விஷயங்கள் வெளியே வருது. என்ன தான் ஒரு விஷயத்தை மூடி மறைச்சி நம்ம ஒயின் ஷாப்பில் சம்பாதிச்சா காசை மக்களுக்கு கொடுத்து ஓட்டு போடுங்கடா சொன்னால் கூட அவன் டிவிகளை கொடுத்தான். ஏன்னா அவன் மனநிலை அப்படி மாறிடுச்சு. 2.5 வயசு குழந்தை, நீங்கள் பாருங்கள், 2.5 வயசு குழந்தை திமுகவுடைய நிர்வாகியால் பாலியல் பலாத்காரம் பண்ணி போட்டுருக்கோம். ஒரு பொண்ணு +2 மாணவி, கழிப்பிடம் வசதி இல்லை, போகுது, ஒரு அரக்கன் வந்து இது பண்ணுறான். அதுக்கப்புறம் சென்னையிலே பாருங்கள், நம்ம இவ்வளோ இருக்கோம், சென்னையிலே அண்ணா நகரில் 10 வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறானுங்க. அது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க இது ஏர் கால்ஸ் போட்டு போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் சொன்னால் நடவடிக்கை எடுக்காமல் அந்த பெற்றவங்களை இட்டுன்னு வந்து அடி அடித்து அவங்கள அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் நியூஸ்லலாம் வந்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க. என்னென்னா, இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தப்பை மூடி மறைக்கிற ஒரு நல்லவனுங்களாக போலீஸ்காரங்கன்ட்டானுங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். இந்த ஆட்சியில் எந்த தவறு நடந்தாலும் நம்ம விசுவாசத்தை நல்லவனாக காட்டணும். ஏன்னா நீ நடவடிக்கை எடுத்திருந்தாலே நல்லவனாக காட்டியிருக்கலாம். நல்லவன் காட்டுற பேரில் குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் துணை போயிட்டீங்க. அதனால் குற்றச்சம்பவங்கள் அதிகம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் ஃபேக்ட்டு. நான் வந்து எங்கள் ஆட்சியில் எது நடந்தாலும் நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்டா, எந்த கொம்பை இருக்கண்டா, அது டிஎம்கேலே இருக்கட்டா, நாங்கள் நடவடிக்கை எடுப்பேன்டா சொல்லியிருந்தா பரவாயில்ல. பல போராட்டம் கட்டங்கள் மக்களுடைய போராட்டமாக மாறினவனே தான் எல்லாமே நடக்கும். இப்போ அண்ணா நகர்லாம் பார்த்திங்கன்னா கொடுமையான ஆட்சி. முகலாய மன்னர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விட கொடுமையான ஆட்சியாக மக்கள் சந்தித்தாங்க. ஒரு குடும்பத்தையே ஒரு அப்பா அம்மாவை போலீஸ்காரங்க அடிக்கிறான். அந்த இன்ஸ்பெக்டருக்கு எப்படி தைரியம் வரும்? ஒரு பொண்ணு பொண்ணை வந்து 10 வயசு ஒரு அரக்கா வந்து கெடுத்துட்டான்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒருத்தனை கும்முன்னு வாயில் குத்திட்டு ரத்தம் வந்தாலே ஏர் கல்சு போனால் கடுமையான இன்ஜுரி, பல்லு உடஞ்சிச்சு, வாய் கெஞ்சிச்சு, இத்தனை தையல் போட்டிருக்காங்க அப்படி சொல்லி ஏஆர் கால்ஸு போட்டு ஒரு 75 போடுறானுங்க. ரிமாண்ட் கூட பண்ணல, கட்ட பஞ்சாயத்து பண்ணி 10,000 20,000 வாங்கிக்கிறானுங்க. ஒரு குழந்த பொண்ணு அதுக்கு அவங்க அப்பா அம்மாவை அடி அடித்து அந்த மாதிரி நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி பண்ணாங்கன்னா இந்த ஆட்சி மேலே என்ன வரும்? இப்போ தமிழகம் முழுவதும் 5 வருஷத்தில் 15,000 சிறுவர் சிறுமிகள் பலாத்காரம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ரெண்டாவது ரவுடிசம் தலை தூக்கி நிற்குது. எவன் எப்போ வெட்டின்னு சாவானே தெரில. வீட்டில் இருக்கிறவனை வெட்டுறான், காதலிக்க மறுத்த பெண்ணை ஊடு புந்து வெட்டுறான். இந்த கூட்டணி கட்சியெல்லாம் கம்முன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவங்களும் இப்படி தான். அப்போ என்னென்னா, ஒரு ஆட்சின்னா சட்டம் ஒழுங்கு கையில் முதல்ல இருக்கணும். அதுதான் முதல்வரை வந்து தலை நிமிர வைக்கும். எனக்கே வந்து முதல்வர் தோப்பாரெல்லாம் நம்ம நினைக்கல. ஏன்னா அந்த இடத்துல பணம் பட்டுவாடா நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா சேகர் பாபு அண்ணா இருக்கார். இப்போ அவர் தொகுதியில் பாருங்கள், ஆர்கே நகரில் எலிஃபென்ட் கேட் ஹவுசிங் போர்டில் நம்ம போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 67 வீட்டில் 46 வீடு வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கி கூட எஸ்சிஎஸ்டி கமிஷனில் இருக்க அந்த டைரக்டரால் தான் கிடச்சிது. நாங்கள் கேஸு போட்டு போராடி வாங்கி கொடுத்தோம் எலிஃபென்ட் கேட் ஹவுசிங் போர்டு மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூளை ரவுண்டானாவில் 21 வருஷம் மாநகராட்சியில் இந்த வீடை வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க சூளை ரவுண்டானாவில். அதுவும் போராட்டம் பண்ணி கேஸை போட்டு வாங்கி கொடுத்தோம் 130 வீடு. அந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனை போராட்டம் களமாக மாறினதா. இந்த துப்புரவு பணியாளருக்கு பாருங்கள் எவ்வளோ கண்ணீர் சிந்தினாங்க. ஒரு மாதம் அன்றைக்கே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஆட்சியை வந்து அப்புறப்படுத்தணும், நம்ம தொடப்பு கட்டிக்கு வேலை இல்லை, இந்த தொடப்பு கட்டியாலேயே அந்த ஆட்சியை சுத்தம் செய்யணுன்ட்டு துப்புரவு பணியாளர் இருப்போம். இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் வீதிக்கு வராது ஆளே கிடையாது. நீங்கள் இந்த ஆட்சியில் வீதிக்கு வந்து போராடுறது யார் இருந்தால்? ஒவ்வொரு கட்டமும் போராட்டம் தான். இந்த ஆசிரியர்கள் எத்தனை கட்ட போராட்டம் நடத்துனாங்க. இவ்வளோத்துக்கு கம்யூனிஸ்ட்டு கூட அதில் அப்படியே மேலட்டாக இருந்தாங்க. வெளிப்படையாக இல்லாமல் கூட்டணி தர்மத்துக்கோசம் இருந்தாங்க. அப்போ இந்த ஆசிரியர்கள் எவ்வளோ கதறினாங்க. படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் ரோட்டில் வந்து கதறி அவங்களுடைய துணியெல்லாம் கிச்சு காவல்துறை. இப்போ காவல்துறை எடுத்துக்கங்க, போதையில் எத்தனை பேர் வீடு போய் கற்று தரணும். இந்த ஆட்சியில் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்படி இல்லை, ரோட்டில் போயின்னுக்கிற பொண்ணை விசில் அடித்து கூப்பிட்டு
காவல்துறையில் உதவாங்கின வரலாறுலாம் இந்த 5 வருஷத்தில் இருக்குது. இப்போ என்னென்னா முதல்வருடைய எல்லாமே நாலேஜ் இப்போ சட்டம் ஒழுங்கு முதல்வர்கிட்ட இருக்குது. எல்லா துறையும் இவர் கண்காணிப்பில் தான் இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் அழுதது ஆட்சி போயிடுச்சு. இனி ஆட்சியில் நடந்த அவலங்கள் இனிமேல் வெளியே வரும். மாட்டிப்போம் பயம். முதல்வர் தான் அழுகிறாரு அப்படின்னு பார்த்தா பின்னாடி முதல்வர் சொல்லி செஞ்ச காரியம்லாம் பல இருக்குது. ஏன்னா கோபாலபுரத்து இல்லத்துக்கு இல்லை அவருக்கே அந்த விஷயம் தெரியாது, அவர் காதுக்கே போகாதுங்கிற விமர்சனம் தானே வைக்கிறாங்க. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயம் கல்லா கட்டினன்றது முதல்வர் இருக்குது. நீ என்ன பண்ணுவீங்க தெரியாது, எனக்கு இவ்வளோ கல்லா கட்டினேன்னு முதல்வர் சொல்லிடுவார். எல்லா மினிஸ்ட்ரியும் அப்படி தான். கல்லா கட்ட போலீஸ் துறை கூட போலீஸ்காரங்களாம் பாருங்கள் 5 மிஷின் கையில் மிஷின் வச்சுனே இருக்காங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னை வச்சுன்னு சுற்றின்னு இருப்பாங்க. இப்போ மிஷின் வச்சு ஒயின் சாப்பாண்டை ஒளிஞ்சுன்னு மாவோயிஸ்ட்டு நக்சலைட்டு பிடிக்கிற மாதிரி குடிகாரனை போயிட்டு டிடி போடு வருமானம் தேடி கொடுக்குற துறையாக எல்லாமே பண்ணாங்க. இனி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ஏதாவது ஒரு துறை இருக்கா சொல்லுங்கள்? பஸ்ஸு நம்மளுது, ஆனால் பஸ்ஸு பேர் தமிழ்நாடு அரசு, பஸ்ஸு நம்மளுது இல்லை. பஸ்ஸு போய் நிற்கிற இடம் பனிமனை நம்மளுது நினைக்கிறோம், ஆனால் அது நம்மளுது இல்லை. அதெல்லாம் அடமனை போட்டாச்சு. ஒரு துறை கூட கிடையாது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு லேண்ட் கிராஃப்ட் எவ்வளோ நடந்திருக்கு தெரியுங்களா? சர்க்கார் பொறுப்பு இருக்க இடத்த இந்த ஆரையில் எத்தனை பேர் உள்ளே போகணும்? கடுமையான ஒரு தாசில்தாரெல்லாம் வந்து கடுமையாக டைட் பண்ணால் இன்றைக்கி வர விஜய் கவர்மெண்ட்டு எத்தனை தாசில்தார் ஜெயிலில் இருப்பானுங்க தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன். அவ்வளோ கவர்மெண்ட் அதெல்லாம் களை எடுப்பாரா விஜய்? கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். எடுத்தால் தானே அதில் வந்து சொல்யூஷன் தெரியும். கவர்மெண்ட் இடம் எவ்வளோ ப்ராப்பர்ட்டியை கூறு போட்டு ஃப்ளாட் போட்டு விற்றுருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா ஆற்று மணல் காலி, ஒரு நாளைக்கு இவ்வளோ லோடுன்னு. ஒன்றே வேணாம், ஒரு குப்பை மேடு, குப்பையை வந்து சுத்திகரித்து அதில் இருக்கிறது எங்கே போகுது? அதில் இருக்க வருமானத்தை பண்ணாலே போதும். அதை சுத்திகரித்து ஆந்திராவுக்கு அனுப்புகிறாங்க. லாரியாக நீங்கள் கொடுங்கூர் போனீங்கன்னா லாரியாக அதை வந்து பதப்படுத்தி அனுப்புகிறாங்க. அது எங்கே அனுப்புகிறாங்க, எவ்வளோக்கு அனுப்புகிறாங்க? அதில் வர வருமானமே நம்ம பார்த்திங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர்களை மாநகராட்சி ஊழியராக வச்சு சம்பளம் கொடுக்கலாம். அப்போ அந்த வருமானம்லாம் யார்கிட்ட போகுது? ஒரு குப்பை வார கூட தமிழ் தகுதி இல்லையா? ஒரு ஆஃபீஸர்லாம் விட்டுருங்க, சென்னையில் ஒரு குப்பை வாடுற கூட தமிழர்கள் தயார் இல்லையா? அப்போ அவங்களெல்லாம் தனியாரில் கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி அந்த தனியார் நிறுவனம் நினச்சா எடுக்கிறான், நினச்சா வைக்கிறான், அவனுக்கு பிடிச்சா வைக்கிறான். அப்போ வந்து நம்ம உரிமைகளை இதில் மட்டும் விட்டு கொடுக்கலையா? இப்போ கூட்டணி கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரியலையா? ஒரு குப்பை வார கூட நம்ம தகுதி இல்லையா? இப்போது விசிக்க இப்போ திருமாவளவன் போல் ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இனியும் நாங்கள் குப்பை தான் வாரணுமா, அதனால் நான் வந்து அதை பர்மனெண்ட் ஸ்டாப் கேட்க மாட்டேன். அவர் அண்ணன் கூட சொன்னார், இந்த மாதிரி நான் அந்த மாதிரி வந்து கேட்க மாட்டேன்னு. நீங்கள் கேட்க தேவையில்லை. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு நிர்ணயமான சம்பளம் கொடுக்கணும். அந்த சம்பளம் கூட அவங்க கொடுக்காம அந்த மக்களை வந்து தடுத்துறான். இன்றைக்கி வைக்கிறான், நீ வந்து இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் ஆடினா நீ வேலையை விட்டுப்போ, நீ வந்து ஏன் லேட்டாக வந்தால் வேலையை விட்டுப்போ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ வீட்டில் இருந்துருந்தனமா, நீ ஏன் வேலைக்கு போ. அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கான் வேலையை விட்டு. 2300 பேரை எடுத்தாங்க வேலைக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 700-800 பேர்கிட்ட நிறைய பேரை வேலையை விட்டு பண்ணுறாங்க. கேட்டால் அதெல்லாம் முடியாதுமா, வெளியே போமா, இது ஒன்றே கவர்மெண்ட் இல்லை, யார் வேணாலும் உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கன்றான். அப்போ என்னென்னா இப்போது எல்லா துறையும், இப்போ மழைநீர் வடிகால் 4000 கோடி எங்கே 92% முடிஞ்சிச்சு, 40% முடிஞ்சிச்சு, 50% முடிஞ்சிச்சு. இந்த ஒரு மழை வெள்ளம் டைம்லேயும் மக்களுக்கு கழுத்தளவு தண்ணி வந்து இந்த தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்ற மாதிரி ஒவ்வொரு மழை டைம்லேயும் சென்னை வாசிகள் செத்து சுண்ணாமானாங்க. எஸ், இப்போ திமுகவுடைய தோல்விகளுக்கு இவ்வளோ காரணம்னு சொல்கிறோம். இப்போ விஜய் அவர்களுடைய மாபெரும் எழுச்சி முக்கிய காரணம் வாக்குறுதிகளும் கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குறுதிகள் இப்போ செய்ய முடியுமா? அதுக்கான பட்ஜெட் இருக்கா அப்படின்னு கேள்வி வருது இல்லை? அதாவது எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இனி வரும் காலங்களில் விஜய் என்ன செய்ய போகிறாரு நம்ம பார்க்க போகிறோம். விஜய் நல்லது செஞ்சால் வாழ்த்தணும், விஜய் கெட்டது செய்தால் நம்ம வந்து நம்மளுடைய கருத்தை சொல்லணும். ஒருத்தர் வரவே கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. இப்போது திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுங்களா? ஆபாசமான பேச்சு. விஜய் வந்தோடனே ஜூலிலாம் ஒரு ஆளா? அதாவது கோபாலபுரத்தில் செல்லப்பிராணிகள் நிறைய இருக்குது, அதில் குட்டி செல்லப்பிராணி பப்பி மாதிரி தான் ஜூலி. ஜூலிக்கு என்ன தெரியும்? இப்போ ஜல்லிக்கட்டு போராளியா, ஜல்லிக்கட்டு யார் தடை பண்ணது? ஒரு நாள் ஜூலியை கூட்டு உட்கார வைங்க, பேசலாம். ஜல்லிக்கட்டை யார் தடை பண்ணது? யார் ஆட்சியில் தடை பண்ணது? சென்ட்ரலில் காங்கிரஸ் இருக்குது, இது ஸ்டேட்டில் டிஎம்கே இருக்குது, பீட்டா அமைப்பை வச்சு தடை பண்ணுறாங்க. அது தடையாக இருந்து நீங்கள் நடத்துகிறீங்க, அது ஓகே. அடுத்த ஆட்சி வரப்போ தடை பண்ணப்போ நடத்தக்கூடாதுன்னு வருதில்ல. இப்போ அதை தடையை நீக்கினது யார்? மத்திய அரசு, மோடி அரசு. அப்போது ஜல்லிக்கட்டை தடை பண்ணது யாருன்னே தெரியாமல் எகிரி குச்சின்னு
ஜல்லிக்கட்டு போராளியாக ஆகிட முடியுமா? ரெண்டாவது, அதாவது ஒருத்தர் கீர்த்தனமான விமர்சனம் செய்ய ஒரு குரூப் இருக்குது. அது வந்து திமுகலையும் இருக்குது, நாம் தமிழர் கட்சியிலையும் இருக்குது. என்னென்னா அவங்களுடைய ஐடியில் போயிடுவாங்க. இப்போ வருண்குமார் சார் ஐடியில் கூட நாம் தமிழர் கட்சியில் போயிட்டு பிரச்சனை மாட்டாங்க மட்டும் இல்லை. இதெல்லாம் ஐடி விங்க வச்சுட்டு இந்த மாதிரி நபர்களை இப்போ நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தீங்க வச்சிங்களேன், இந்த ஸ்ரீவித்யா, சுந்தரவல்லி, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐடிங்களா? இல்லை உண்மையான ஐடியை வச்சுன்னு காலைல எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் இவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டிங்களை விமர்சனம் பண்ணினே இருப்பாங்க. அதாவது கருத்து வந்து நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதுக்கேற்ற கருத்தை விமர்சனம் பண்ணணும். இவங்க தூங்கி எழுந்தவொடனே அவ்வளோதான், இன்றைக்கி ஸ்டாலினை யார் எதிர்த்து பேசிட்டா அவங்கள கழுவி ஊற்ற வேண்டியது. இது வந்து நல்லா இருக்குமா? இப்போ ஆபாச சிவாஜி கணேசன் போன்ற ஆட்கள் வந்து இதெல்லாம் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தானே பண்ணக்கூடிய விஷயம். கண்டிப்பாங்க. அவங்க அமௌண்ட் வாங்குறாங்களோ இல்லை அவருக்கு வீட்டாண்ட போயிட்டு பாய் தலைகணி போட்டு பத்துக்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் விமர்சனம் இப்போது ஒரு தொண்டன் செய்கிறது தலைவனை தானே பாதிக்கும், புரியுதுங்களா? இப்போ சாட்டை துரைமுருகன் பேசுகிறது சீமானை பாதிக்கும். கட்சியில் இருக்கார் இல்லை, அவர் போயிட்டு யாரையாவது இணையதளத்தில் போயிட்டு ஒரு ஐடி மூலயமா போயிட்டு அவங்கள வந்து பேசுகிறாங்க, உடனே தம்பிங்கெல்லாம் போய் அதில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் திட்டுறது. அது யாரை பாதிக்கும்? இப்போது விஜய்க்கு கிடைச்ச இந்த வந்து வெற்றி ஏன் சீமானுக்கு கிடைக்கல? ஒரு மேடையில் ஒரு பேச்சு, இன்னொரு மேடையில் ஒரு பேச்சு. ஒரு மேடையில் கார்த்தி போல் என் தம்பி கார்த்தி நந்து போவான் பார், பக்கில் தூக்கின்னு 1/2 கிலோ மாட்டுக்கறி சாப்பிடு, இதெல்லாம் வந்து ஒரு மேடை பேச்சு அழகா? எவனா முறைச்சானா எகிரி நின்று முறை, எவனா அடித்தானா வீடு பூந்தாடியா, கேஸ் அவன் வாங்குவான், நீ வீட்டில் இருப்ப. இந்த 3 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை, அதுலேயுமே வந்து இப்போ அந்த தொண்டர்கள் வந்து பண்ணிட்டு அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ சீமான தொண்டருங்க ஜெயிலுக்கு போனால் தானங்க தலைவன் வந்து வீட்டில் இருக்க முடியும். அப்படின்னா தலைவர் ஜெயிலுக்கு போயிட்டு தொண்டருங்க வீட்டில் இருக்க முடியும் இல்லை? இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்குறேன், அவ்வளோதான். கடைசி வரைக்கும் தொண்டனாக தானங்க இருப்பான். வேலை வெட்டிக்கு போக மாட்டான், போஸ்டர் ஓட்டுவான், பேனர் ஓட்டுவான், தலைவர் சுற்றுவான், அவன் குடும்பம் நடு ரோட்டில் வந்துடும். இவன் ஜெயிலுக்கு போயிடுவான், அவன் குடும்பம் நடு ரோட்டில் வந்துடும். இல்லை, வீட்டுக்கு அறுவல் எடுத்துகிட்டு போய் வெட்டுன்னு சொல்கிறது தான் தலைவனுடைய குணமா? அதை தான் நான் சொல்கிறேன். சட்ட ஒழுங்கு கருத்தியல் ரீதியாக பேசினாலும் லா அண்ட் ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு நீயே போய் வெட்டுறான்னு சொல்கிறதும் வார்த்தைகளில் சொல்கிறதும் ஒவ்வொரு தொண்டர்களும் யோசிக்கணும். என் தலைவன் கரெக்டான எனக்கு வழியை நடத்துகிறானா, அப்படி இல்லைன்னா தலைவன் கிடையாது. இப்போ 234 தொகுதியிலையும் எவ்வளோ கேவலப்பட்டு நிற்கிறார் இப்போ சீமானு. இப்போ நாம் தமிழர் என்றார். நாம் தமிழரில் எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்தாரு? யாருக்கு சீட்டு கொடுத்தாரு? சந்தன கடத்தல் வீரப்பனுடைய பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துறாரு. யானை தந்தை விற்றவன், புலித்தோலை விற்றது, கேரக்டர்ஸ் ஒன்று எடுங்களேன். ஒருத்தரை எடுத்தாலே அவங்களுடைய பேக்கப் பாருங்கள். எல்லா அக்யூஸ்டுங்க எல்லாம் வந்து ஒருத்தர் இதில் வந்து ஒரு எல்லா கட்சியிலும் இருக்காங்களே சார் அக்யூஸ்டு. இப்போ டிஎம்கேல தான் அதிக அக்யூஸ்டில் இது. நான் சொல்கிறது, நான் தான் மாற்று வரேன்னு சொல்கிறவன், நீ அக்யூஸ்ட் எடுத்துன்னு வந்த அப்படிங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லா கட்சியிலையும் இருக்க. நான் வந்து அரசியலை சுத்தம் செஞ்சிருவேன். இப்போ விவசாயியின் உற்றத்தோழன் யார்? மாடு தான். இயற்கையை வணங்குறவன் விவசாயி. எந்த மதத்துக்கும் அவன் சம்மந்தம் கிடையாது, அவனுடைய உற்றத்தோழன். நீ மாடை அடித்து சாப்பிடுன்னு ஒரு மேடையில் போடுற, இன்னொரு மேடையில் அது என் தம்பிடான்ற, இன்னொரு மேடையில் போய் மாட்டுக்கு மாநாடு பண்ணுறீங்க. அதாவது நம்ம கேட்குறது என்ன தெரியுங்களா? வல்சரவாங்கன் ஸ்டேஷனில் ஒரு குடும்ப பிரச்சனையும் உங்களை கூப்பிட்றாங்க, நேராக போய் நீங்கள் எனக்கு சம்மன் பண்ணுங்க, இல்லை நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன், நோட்டீஸ் போடலாம். அதுதான் நான் சொல்கிறேன். திமுக வந்து இப்போ சீமான் வாழ்க்கையில் வில்லனாங்க, விஜய் வாழ்க்கையில் வில்லனாங்க. அது தப்பு நம்ம சொல்கிறோம். ஒரு குடும்ப பிரச்சனையில் அதை ஊதி பெருசாக்கி, இப்போ எனக்கு சீமான் மேலே நல்ல மரியாதைங்க. நான் இன்னொன்று கேளுங்க, நான் விஜய் ரசிகரே இல்லை, ஒரு சமூக பார்வையில் பார்க்கக்கூடிய விஷயம். சீமான் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு நாவடக்கம் தேவை. அவர் தொண்டர்கள் இப்போ சாட்டை திருமுருகன்லாம் பேசுறது யாரை பாதிக்கும்? சீமானை தான் பாதிக்கும். இல்லை, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அவங்க பார்க்கும்போது இந்த பிரச்சாரத்திலேயே அவங்க நாம் தமிழரை பிரச்சாரம் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணதை தாண்டி ஒருத்தரை விஜயை பற்றி பேசினது அதிகம். நான் அதை தாங்க சொல்கிறேன். உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் தான் தமிழரே இன போராளி சொல்ல உரிமை இருக்குன்னா, விஜய்க்கும் வந்து நான் வந்து கொடுப்பேன். விஜய்க்கு வந்து கட்சி தொண்டர்கள்லாம் வேலை செய்யலைங்க. விஜய் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் ரசிகர்கள் வேலை செஞ்சாங்க. சாதாரண பூ விற்கிற ரசிகர் கூட விஜய்க்கு ஓட்டு போடணும்னு. சரி, யார் வேணா பண்ணட்டுமே சார். நாம் தமிழர்ல ஏன் யாரும் பண்ணலை அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன் விஜயவே எதிர்த்துட்டு இருக்காங்க? அதுதான் உங்களுடைய கொள்கையா? இப்போ நான் அதை தான் சொல்கிறேன். அதாவது நாங்கள் வந்தோம், தம்பி விஜய் வந்து வர்றது சந்தோஷம், களத்தில் சந்திப்போம், 10 குதிரை ஓடணும், ஒரு குதிரை தான் ஜெயிக்கும், களத்தில் நாங்கள் சந்திக்கிறோன்னு சொல்லி சவாலை எதிர்கொள்ளணும். ஒருத்தரை வந்து கீழ்த்தரமாக பேசக்கூடாது, விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பேசக்கூடாது.
அதேமாரி ஸ்டாலினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது, எடப்பாடியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அரசியல் நாகரிகம்ன்றது இருக்கணும். அது சுத்தமாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாது. என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன்னா எப்படி வளர்த்தீங்க? ஆபாச பேச்சியாக வளர்ந்தீங்க. ஃபேஸ்புக் இணையதளத்தில் போய் ஒருத்தனை ஒரு போலீஸ்காரரே போய் திட்டிக்கிறீங்க வருண் சார். அப்போ உங்கள் பிள்ளைங்க இப்படி தான் வளர்ப்பீங்க. எவனோ ஒரு நாள் அடி, எவனோ ஒரு நாள் வெட்டி, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் பங்களாவில் ஃபாரின் டாகோட 1க்கு 2 பொண்டாட்டியோட நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தானே வாழ்க்கை. இந்த அரசியல் நாகரிகம் இப்போது கோபாலபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ல பிராணி இருக்கும். நான் கூட சத்யராஜ் வந்து இந்த தீக்கால ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தேன். திடீர்னு அவங்க பொண்ணு உள்ளே வந்தது. அதை நான் வந்து முதல்ல இப்போ சத்யராஜ் பொண்ணுன்னே பார்க்கல. சத்யராஜ் வந்து சிஎம் கிட்ட போகிறப்போ தாடி வச்சுன்னு போகிறதும், இந்த நடிகன் படத்தில் பண்ணுவார் தெரியுங்களா, வேலைக்கு போகிறப்ப தாடி வச்சுன்னு போவார், வீட்டுக்கு வந்தோடனே தாடி வச்சுருவார். அந்த மாதிரி ஸ்டாலினை போய் பார்க்குறப்போ சத்யராஜா போகிறதும், உதயநிதியை பார்க்குறப்ப சேலை கட்டிங்கன்னு பொண்ணாக போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். கட்சியில் பார்த்தா உண்மையிலே சத்யராஜ் பொண்ணாகவே இருக்குது. அதே மூஞ்சி, அதே டை, பரவாயில்ல. ஆனால் அதே கொள்கையோடு வராங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லிவிங் டுகெதரில், நாங்கள் வந்து லிவிங் டுகெதரில் இப்போ இதுவும் குழந்தை கூட பெற்றுக்கலாம், தப்பு கிடையாதுன்றாங்க. அது நீதிமன்றத்தில் தான் போய் வேணும். அதாவது அவங்களுக்கு வந்து முற்போக்காக கலாச்சார சீரழிவோடு சொல்கிறாங்களாம். அந்த மாதிரி பெற்று காமிங்கன்னா எல்லாருமே ஒன்று தான், ஆம்பளைங்கன்றது எல்லாம் ஒன்று தான். நீங்கள் சகோதரர்கள்லாம் பார்க்காதீங்க, யார்கிட்ட வேணாலும் லிவிங் டுகெதரில் இருங்க. அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, அதை நம்ம வந்து எதுவும் சொல்லலை. ஆனால் எல்லாருமே இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற கருத்து தான். எங்கள் கே வீரமணியா தேர்தல் நேரத்தில் எங்கே ஒழிஞ்சிட்டாரு வயசானவர், கண்ணு தெரியாமல் எதனா எங்கே போனார் தெரியலையே. கே வீரமணி எங்கே? இப்போது விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைய போகுது, நாளைக்கு பதவியேற்பு அப்படின்னு கேள்விப்பட்டோம். எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? அதாவது தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே லெட்டர்பேட் கட்சியில் திமுக அண்ணா திமுக கூட்டணியில் உயிர் வாழக்கூட கட்சி. இப்போ முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு பாடம் கற்றுக்கினார். என்னென்னா, விஜய் வராரு தெரிஞ்சவனே கோபாலபுரத்தில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் நாம் பிஸ்கெட் போட்டால் மட்டும் இருக்கோம், எதிரியும் பிஸ்கெட் போட்டால் நம்ம நாய் ஓடன்ற மாதிரி இப்போ அவர் புரிஞ்சுன்னுக்கணும். அதாவது ஒரு பழமொழி ஒரு இன்ஸ்டாகிராமில் கூட வந்தது, உன் வீட்டில் இருக்கிற நாய் உன்னை பார்த்தே கொலைக்குதுன்னா அதுக்கு யாரோ பிஸ்கெட் போடுறாங்க அர்த்தம். அந்த டைலாக் ஏற்ற ஸ்டாலின் வீட்டில் நேற்று வரைக்கும் இந்த செல்லப்பிராணிகள், அதாவது என்ன சொல்லிச்சிங்க, எல்லா செல்லப்பிராணியும் சேர்த்து விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்பு வளர்க்கக்கூடிய ஆட்கள் என்ன சொன்னாங்க, வளர்க்கக்கூடிய ஆள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைன்னாங்க. இப்போ எவனோ பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துன்னு போகிறீங்க? நான் கேட்குறேன், எவனோ பெற்ற பிள்ளைக்கு நான் அப்பன்னு சொல்ல முடியுமா? கேவலமாக இல்லை? இன்னும் உங்கள் சித்தாந்தம். திமுகவில் இப்போ வைகோ சொன்னார், பொட்டி மாற்றிட்டு கொல்லப்புறமாக ஓடக்கூடிய வைகோவை கட்சி திமுக அண்ணா திமுக மாற்றி இங்கேருந்து திட்டுறவர், தயவுசெய்து என்ன கூட மாட்டாங்க, நீங்களும் யாரும் போகாதீங்க. எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு, மழை வந்துடும் போலகுது. முதல்ல வைகோ தான் விஜய் வீட்டு பின்னாடி போய் இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அவரே வந்து தெளிவான அரசியல். எனக்கு இந்த இடத்துல வந்து தயவுசெய்து போகாதீங்க, நாங்கள் இருக்கோன்னுங்க. இப்போ வந்து அவங்க விஜய் கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த செல்லப்பிராணிகள் நான் வரேன் நீ வரேன் சென்ட்ரலில் பேசிட்டாங்க, ஸ்டேட்டில் பேசிட்டாங்க, நாங்கள் இடதுசாரியோட பேசிட்டோம், வலதுசாரியோட போயிட்டு ஓட்டாங்க. இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சிங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு சொல்லணும், மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சாலே ஓட்டு போட்டுருவாங்க. எப்பயுமே இந்த கூட்டணி கட்சி என்று சொல்லக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு நீங்கள் எத்தனை கிலோ பிஸ்கெட் போட்டாலும் எத்தனை கிலோ எலும்பு போட்டாலும் இது உன்னை பார்த்து ஒரு நாள் கொலைக்கும், இது அடுத்தவங்க கூட ஓடன்றதுக்கு இது ஒரு சாட்சி. எல்லாமே லெட்டர் பேடு கட்சி. அந்த லெட்டர் பேடு கட்சிங்க தனக்கு அடையாளம் வேணுன்றதால எங்கே வேணாலும் நிற்பாங்க. நாளைக்கே வந்து இந்த ஆட்சியில் செய்யப்பட்டக்கூடிய அவலங்களை எதிர்த்து ஒரு வழக்கு செய்கிறாங்கன்னா, ஆமாம் இவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்ட்டு கூட வக்காலத்து வாங்கி போட்டு எஜமானியை காட்டி கொடுக்குற விசுவாசிகளாக தயார் பண்ணி வச்சுக்கிறீங்கன்றது தான் என்னுடைய விஷயம். ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.